அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஆசையுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் வெங்கடேசன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய கழக வேட்பாளர் வெங்கடேசன் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆவடி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் பக்வச்சலம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருநின்றவூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய கழக வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை வடக்கு தொகுதி கழக வேட்பாளர் ராகுல் காந்தி தொகுதிக்கு உட்பட்ட சீரநாயக்கன்பாளையம், பூசாரிப்பாளையம், வீரகேரளம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதி வீதியாக சென்ற கழக வேட்பாளர் பொதுமக்களிடம் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். வடவள்ளி வாரச்சந்தை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட கழக வேட்பாளர் ராகுல் காந்தி வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் பூசத்துறை தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளக்கால், குளேநெறி, குறுங்காவனம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் லிங்கேஸ்வரன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு தந்து புரட்சி தாய் சின்னம்மாவின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என கழக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் உள்ள அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவைத் தலைவரும் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான பத்மநாபன் தொகுதிக்கு உட்பட்ட மந்தைக்குளம், மேற்கு தெரு, அங்காள பரமேஸ்வரி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வீதி வீதியாக சென்ற வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விராலிமலை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் கார்த்திகா தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து புரட்சி தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என கழக வேட்பாளர் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சங்கரன்கோவில் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் வசந்தி முருகேசன் சங்கரன்கோவில் நகராட்சி பகுதியில் உள்ள தினசரி, நாளங்காடி மற்றும் எலுமிச்சை மார்க்கெட்டில் வியாபாரிகள், பொதுமக்களை சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து ஆதரவு அளிக்க வேண்டும் என தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஒட்டுமொத்த வியாபாரிகளும் கழக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென்காசி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் பூசதுரை தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளக்கால், குளேநெறி, குறுங்காவனம், ஊத்துமலை, வடக்கு காவலாங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து ஆதரவு தர வேண்டும் என பரப்புரை மேற்கொண்டார். நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் வெள்ளத்துறை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து ஆதரவு தர வேண்டும் என கழக வேட்பாளர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தருவை, இட்டேரி, ரெட்டியார்பட்டி, சிரமளஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பள்ளப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கழக வேட்பாளர் ஆசியா பேகம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கழக வேட்பாளர் பரப்புரை மேற்கொண்டார். நீண்ட நாள் கோரிக்கையான பள்ளப்பட்டி குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக கழக வேட்பாளர் உறுதியளித்தார்.
முதுகளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ராம்குமார் பாண்டியன் தொகுதிக்கு உட்பட்ட ஒற்றதேவன் கோட்டை, காணிக்கூர், பிள்ளையார்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது முதுகுளத்தூர் தொகுதி முழுவதும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக கழக வேட்பாளர் உறுதியளித்தார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் தனபாண்டியன் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேவி நகர், பாலாஜி நகர், சேக்கடி தெரு, பசும்பொன் நகர், சந்திராபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தனக்கன்குளம் பகுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவ திருமகனார் திருவுருவ சிலைக்கு கழக வேட்பாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ஹரிஸ் தொகுதிக்கு உட்பட்ட ஆவரம்பட்டி, கட்டபொம்மன் தெரு, மாடசாமி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொண்டு பிரசுரங்கள் வழங்கிய கழக வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து ஆதரவு அளிக்க வேண்டும் என தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் கழக கூட்டணி கட்சியான மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ஜானகிராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட கிளியப்பட்டு, மல்லபாடி, மாதளம்பாடி, சொரக்குளத்தூர், மட்டவெட்டு உள்ளிட்ட கிராமங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வேட்பாளர் பரப்புரை மேற்கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியான மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நத்தம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட நல்லாம்பட்டியில் உள்ள அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த வேட்பாளர் அப்பகுதி மக்கள் மற்றும் வணிகர்களிடம் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் பாலமுருகன் புவனகிரி தொகுதிக்கு உட்பட்ட கீரப்பாளையம், மேற்கு ஒன்றியம், சக்தி விலாகம், பரதூர் சாவடி, வெள்ளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கழக கூட்டணி கட்சி வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். திருமயம் தொகுதியில் போட்டியிடும் கழக கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சி பீம்ராவ் அம்பேத்கர் பிரிவின் வேட்பாளர் ராஜா தொகுதிக்கு உட்பட்ட அரிமளம் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது குளிர்பான கடையில் ஜூஸ் போட்டு கொடுத்தும் விவசாயிகளை சந்தித்தும் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வேட்பாளர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார்.